அம்மா 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 கிட்ட என் பையன் டோர்லிமெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை யார்கிட்ட சொல்லணும்னா, அம்மா அன்னைக்கு நைட்டு நமக்கு 3 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்து ஐயாவுக்கு கூட சொல்லாமல் வந்த அம்மாவுக்கு தான் இந்த சர்ப்ரைஸை சொல்லணும்னு வந்திருக்கேன். என் பையன் டோர்லிமெண்ட்டில் வெற்றி பெற்று இந்த இதை அம்மாவுக்கு தான் காமிக்கலான்னு வந்திருக்கேன். அம்மாவை கூப்பிடலாம். அம்மா என்ன செய்கிறாங்க? அம்மா 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 எங்கே போயிருப்பாங்க? ஆளே காணுமே. யாரு யாரு? ஓ, ராக்கா ஐயா பா. இப்போதான் உன்னை நினச்சேன். அம்மா ஏன் நேற்றுலாம் ஃபோன் எடுக்கல? உன்னை நினச்சேன் இப்போ. அதுக்குள்ளே வந்துட்ட பற்றியா? என்ன விஷயம் ராக்காயி? எங்கேருந்து வந்த? என்ன சாப்பிட்டியா? சரி வா உள்ளவா. அம்மா உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்துக்கிறேன். நீங்கள் தானே ஒவ்வொரு வார்த்தை இங்கிலீஷில் பேசணும்னு சொன்னீங்க. அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன் அம்மா. அதனால் நீங்கள் கண்ணை மூடுங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கண்ணை மூடுங்க. அப்படியா? நான் கண்ணை மூடணுமா? நீ சர்ப்ரைஸ் தரியா? என்னவா இருக்கும் பார்ப்போம். சரி, நான் கண்ணை மூடிட்டா போதுமா? அப்படியே இருங்கம்மா. சரி, என்ன செய்கிற? அம்மா இப்ப கண்ணை தோறுங்க. அம்மா உங்களாலதாம்மா என் பையன் கள்ளக்குறிச்சியில் போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருக்கோம்மா. நான் யாருக்கிட்டையும் காட்டாம உங்களுக்கு தான் காட்டணும்னு வந்தேம்மா. இந்தங்கம்மா கண்ணை தோறுங்க. ரொம்ப என் பையன் டோர்லிமெண்ட்டில் ஜெயிச்சு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. ஐயோ, உன் பையன் ப்ரைஸா? ராக்காயி, ஐயோ இவ்வளோ ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அம்மா நான் ஒன்று சொல்லிட்டேன் ராக்காயி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் பையன் எங்க? உன் பையனை கூட்டிட்டு இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு கடை கூட்டிட்டு போய் அவனுக்கு நல்ல ஒரு டின்னர் நான் தரணும். எவ்வளோ அழகா இருக்கு. இதை உன் பையன் வென்றதுக்கு நான் கொடுத்து வச்ச உன்னுடைய விடாமுயற்சி. நீ அந்த கள்ள கபடம் இல்லாத மனசை வச்சுக்கிட்டு உன் பிள்ளைங்களுக்காக உன் வாழ்க்கையே தொலைச்சி நீ போராடுற பத்தியா? அந்த போராட்டத்தின் வெற்றி தான் இந்த பிரைஸ். இதை ஏன் என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும்னு நினைச்சேன். சொல்லு பார்க்கலாம். என்னம்மா பொசுக்குன்னு அப்படி சொல்லி போட்டீங்க? எங்களுக்குன்னு இந்த உலகத்தில் உங்களை விட்டா யாருமா இருக்காங்க? எங்களுக்கு உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் ஜாதி ஜனம் ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு நாதியும் என் புருஷன் சட்ட பின்னே போயிடுச்சுமா. அதில் நீங்கள் தாம்மா எனக்கு தெய்வமாக இருக்கீங்க. உங்ககிட்ட நான் காட்டாம வேற யாருக்கிட்டம்மா காட்டுவேன்? அதனால தான் என் பையன் ஜெயிச்சு எடுத்துகிட்டு வந்தவுடனே உங்களுக்கு காட்டலான்னு வந்தேம்மா. என் பையனுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ரக்காயி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எதுக்கு அழுகிற? உனக்கு நான் தான் இருக்கேன்னு சொல்கிற பற்றியா? அதுதான் தவறான விஷயம். இதுக்கெல்லாம் துணை யார் தெரியுமா? நம்ம நாகம்மா. அந்த தாய் தான், அந்த சித்தாரம்மாவுடைய ஆசீர்வாதம் தான் உன் பையனை டோர்லிமெண்ட்டில் பரிசு வாங்க வச்சிருக்கு. அன்னைக்கு நாம் அந்த அம்மாவை போய் பார்க்கும்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உன் பையன் போட்டியில் வெற்றி பெற்று அவன் பரிசு வாங்கிட்டு வருவான்னு அந்த அம்மா சொன்னாங்க தானே? அந்த அம்மா சொன்ன வார்த்தைகளும் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய நன்றி அந்த அம்மாவுக்கு தான் சொல்லணும். சரியா? சரி கண்ணை பிடிச்சிக்கோ. நம்ம அந்த அம்மாவை போய் பார்க்கலாம். அந்த அம்மா இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்களாம். நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்.